ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டூ இன்டீஜர்ஸ், ரெண்டு இன்டீஜரை வாங்கி அதோட நியரஸ்ட் வந்து 13 இருக்கணும். ஒரு 13க்குள்ளே இருக்கணும். 13க்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் 0 ஆகிடணும். இந்த இது எப்படின்னா, இது நியரஸ்ட் நம்பரோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு 13 மேலே அக்ராஸில் போச்சுன்னா, ரெண்டு நம்பருமே போச்சுன்னா அது வந்து 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் நம்ம ப்ரோக்ராம். நம்மளோட ப்ரோக்ராம்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் நம்ம எப்பயும் போல் ஹெடர் ஃபைல்ஸ் போட்டுட்டு அடுத்து வந்து ஹிண்ட் மெயின் போட்டு உள்ளே நம்மளோட ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறோம். ப்ரோக்ராமில் வந்து நம்மளுக்கு என்ன வேணும், அந்த என்னென்ன வேரியபிள்ஸ் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள்ஸ் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏஎன்டிஎஃப்ஸ் நான் எடுத்துக்கிறேன், ரெண்டு இன்டீஜர் வாங்கணும். அதனால் நம்ம வந்து printf போட்டு இன்டீஜர் நம்ம வாங்குகிறோம். என்டர் த இன்டீஜர். ஓகே, அடுத்து வந்து ஸ்கேன்எஃப்பில் வந்து ஏல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். %d ஆம்பர்சன் ஏ. ஓகே, இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டு ஆம்பர்சன் எஸ்ஸாகவும் மாற்றிடலாம். ஓகே, ஓகே மாற்றியாச்சு. ஃபஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு போடுறேன். இதில் வந்து செகண்ட் இன்டீஜர் அப்படின்னு போடுறேன். அடுத்து வந்து நம்ம இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷன் வந்து எப்படின்னா 13க்குள்ளே இருக்கணும். எப்படி 13க்குள்ளே இருக்கணும். அதுமாரி வந்து எஸ் வந்து 13க்குள்ளே இருக்கணும். 13 ஆர் ஈக்குவல் டு அதுமாரி அந்த இது நம்ம லாஜிக் பண்ணும். டபுள் இதுனா அண்டு இதுவும் ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகும். அதுதான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஓகே, இப்போ உள்ளே வந்து நான் ரெண்டு வேரியபிள் எடுத்துக்க போகிறேன். நியரஸ்ட்னால நியர் 1 நியர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா, 1 மினிட். நியர் 1. ஓகே, நியர் 1ல் வந்து நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அப்சல்யூட் வேல்யூ. ஏன்னா பார்த்தீங்கன்னா இல்லை அப்சல்யூட் வேல்யூ போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து A-13 சொல்லும் போது நம்மளுக்கு வந்து மைனஸில் போகக்கூடாது. அதனால் நம்ம வந்து ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். அதை நான் ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து இது 2 ஏல வந்து -13 பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டூல் வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் வேரியபிளை போய் செட் பண்ணுறேன். நியர் 1 நியர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வருது. ஓகே, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஏபிஎஸ் அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். இன்டீஜர் அதனால ஓகே, இப்போ நம்ம வந்து லைப்ரரியிலேருந்து அதை எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஏபிஎஸ் போட்டுக்கிறேன். ஏபிஎஸ்னால் அப்சல்யூட் வேல்யூவோ நம்பர் ஏதோ ஒன்று. அது போட்டுட்டு நம்ம இதை வந்து போட்டால் நம்மளுக்கு ரன் ஆகாது, எரர் ஷோ ஆகும். பார்த்திங்கன்னா நாட் டிக்ளேர்ட் அப்படின்னு வருது. இது வந்து நம்ம ஃபைலை வந்து வாங்கணும், ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம வந்து வாங்கிக்கணும். ஹேஷ்டேக் இன்க்ளூட் ஸ்டூடியோ போகிற மாதிரி இங்கே ஹேஷ்டேக் இன்க்ளூட் லைப்ரரி, சியோட லைப்ரரியை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து ஏபிஎஸ்ன்ற அந்த கோட் பண்ணி வச்சுருப்பாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு. அதை நம்ம ஜஸ்ட் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எரர் வரல. ஓகே, இப்போ நம்ம இப்போ வந்து அடுத்து கோட் ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து இதை போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு இஃப் போடணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் 1 வந்து நியர் 2 பெருசாக இருக்கும். ஓகேங்களா, நியர் 1 லெஸ்ஸர் தென் நியர் 2. ஓகேங்களா, போட்டுட்டு பிரிண்ட் %d ஏ எனக்கு பிரிண்ட் ஆகணும். எது வந்து நியரஸ்ட்டோ அதை நான் பிரிண்ட் ஆகணும். அது வந்து பிரிண்ட் ஆகணும். ஒரு நிமிஷம். %d is the nearest to 13 without crossing over. அது கொஷினில் இருக்கிறது அப்படியே எடுத்து போட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஏல ஸ்டோர் ஆகணும். ஏ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். புரியுதுங்களா, ஏல வந்து எனக்கு -i வர நம்பர் தான் நியர் 1ல் இருக்கும். அதனால் நான் வந்து ஏவை பிரிண்ட் பண்ணணும். அடுத்து இதே தான் எல்ஸ்ன்னு போட்டு நான் வந்து ஒரு வேளை இது சாட்டிஸ்ஃபை ஆகலாம், எனக்கு வந்து எல்ஸ் பார்ட் போட்டு எல்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும்.
எல்ஸில் வந்து ஏ வந்து மேலே பிரிண்ட் ஆகலைன்னா எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் 2 தான் இருக்குது, பி பிரிண்ட் ஆகிடும். அதில் நம்ம அங்கே வந்து எல்சிஃபோ அதை எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல, நம்ம டேரெக்டாக எல்ஸுன்னு போட்டு பியை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, பின்னு போட்டு ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா எல்சிஃபில் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். எப்படின்னா ஏ greater than or equal to 13 அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணும், பிரிண்ட் ஏ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதேமாரி எல்சிஃப் போட்டு அதே தான் எஸ் வந்து எல்சிஃப் போடுறேன், போட்டு உள்ளே வந்து எஸ் less than or equal to 13 இதுக்குள்ளே வந்து நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறேன், இதை பி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா. அடுத்து எல்ஸ் பார்ட், இதில் எதுவுமே பெர்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொன்னோம், கிராஸ் அந்த வந்து எப்படின்னா 13 above ரெண்டுமே வந்துச்சுன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்ஸில் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் வரும். 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்கன்னா 0 போட்டுட்டு எனி ஒரு நிமிஷம் the given number is crossing 13. ஓகே கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாமே கரெக்டாக பார்த்துப்போம் எப்படி இருக்கு. ஓகே இப்போ வந்து 21 கொடுக்குறேன், crossing 13 எனக்கு வந்து 2 நம்பரும் வந்து 13ஓட மேலே போகுது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து வந்து 5 8 அப்படின்னு கொடுக்குறேன். 8 தான் எனக்கு வந்து நியரஸ்ட்டு, 13க்கு அதான் நியரஸ்ட்டு, அதனால் அது பிரிண்ட் ஆகுது. அடுத்து வந்து 11 16 கொடுக்கும்போது 16 வந்து கிராஸ் ஆகிடுச்சு, 11 வந்து கிராஸ் ஆகலை, அதனால் அது வந்து நியரஸ்ட்டில் இருக்குது, அதனால் எனக்கு வந்து நியரஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. 11 இஸ் த நியரஸ்ட் டு 13 வித்தவுட் கிராசிங் ஓவர். ஓகே இப்போ வந்து இதுதாங்க கோட். இது வந்து ஏபிஎஸ் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த ஏபிஎஸ்ன்றதுக்கு புதுசாக கற்றுட்ருப்பீங்க, அதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுமாரி நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.